கோல்டு பார்ஸ் இல்லைன்னா காயின்ஸ். இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னாக்கா, நீங்கள் கோல்டு பாராவோ காயினாவோ வாங்கும்போது அதோட அந்த தங்கத்தோட ஹால்மார்க் சர்டிஃபிகேஷன் கேரண்டியை ரொம்ப ஈஸியாக நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம். அண்டு ரெண்டாவது முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, அதில் வேஸ்டேஜ் இருக்காது. 15% ஆச்சு வேஸ்டேஜ் உங்களுக்கு. நீங்கள் பாரா வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ்ன்னு போடவே மாட்டாங்க. காயின்ஸ் வாங்குனீங்கன்னா சம்டைம்ஸ் 1% போடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார் இல்லை காயின் ஃபார்மேட்டில் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் அட்வான்டேஜ் உங்களுக்கு. அகெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக ஜிஎஸ்டின்றது பே பண்ணி தானே ஆகணும். அது ஒரு 3%. நீங்கள் 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க தங்கம், காயினாக வாங்குறீங்க, 1% உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 3% ஜிஎஸ்டினா 96,000 ருபீஸ்க்கு தான் அந்த பொருளே கையில் வாங்குறீங்க நீங்கள். அகெயின் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா திரும்பவும் ஒரு லாக்கர், ஏதோ ஒரு சேஃபாக ஹையர் பண்ணணும்.